குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் திடீர் ராஜினாமாவுக்கான காரணங்கள் தெரிய வந்திருக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விரிவான தகவல். அதாவது நேற்று வரை குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் தனது பதவியை திடீரென்று ராஜினாமா செய்ய காரணம் என்ன? தன்கருடைய ராஜினாவிற்கு மத்திய அரசு அழுத்தமே காரணம் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சித்து வந்தாலும் இத்தகைய விமர்சனங்கள் வரும் என்பதை மத்திய அரசு முன்பே ஏன் அறிந்திருக்காதா என்ற கேள்வியும் தற்போது எழத் தொடங்கியிருக்கிறது. நாட்டினுடைய 14வது குடியரசு துணை தலைவருடைய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட ஜெகதீப் தன்கர் வெற்றியும் பெற்றார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் நாட்டினுடைய 14வது குடியரசு துணைத் தலைவராக மட்டுமல்லாமல் மாநிலங்களவை தலைவராகவும் இருந்து வந்தார் ஜெகதீப் தன்கர். அவர் நேற்று திடீரென்று தனது ராஜினாமா முடிவை அறிவித்திருந்தார். நேற்று இரவு சுமார் 9:25 மணி அளவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அனுப்பிய ராஜினாமா கடிதத்தை குடியரசு துணைத் தலைவருடைய மாளிகை சமூக வலைதளங்கள்ல தகவலை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்துதான் அனைவராலும் இந்த ராஜினாமா செய்யப்பட்டார் என்ற தகவல் என்பது வெளியானது. ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கிய சில மணி நேரத்திற்கு முன்பு, அதாவது நேற்று மாலையில நாடாளுமன்ற மாநிலங்களவையை நடத்தி வந்தார் ஜெகதீப் தன்கர். இந்த சூழல்ல இந்த திடீர் ராஜினாமா முடிவு என அனைவராலும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்படாத ஒன்றாக இருந்தது. மருத்துவ காரணங்களுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று தன்கர் தனது கருத்தாக கூறியிருந்தாலும் அதை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்பதையே இந்த டெல்லியில் நிலவும் ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. ஜூலை மாதம் தொடக்கத்துல டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவி காலம் நிறைவடையும் வரை, அதாவது 2027ஆம் ஆண்டு வரை தான் இப்பதவியில் நீடிப்பேன் என்று வெளிப்படையாகவே கூறியிருந்தார். அவர் அந்த சூழல் அறியாமலேயே அந்த பேச்சை கூறியிருந்திருக்கலாம். தற்போது கூறி சில நாட்களிலேயே தனது ராஜினாமா செய்யும் முடிவை அவர் அறிவித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலாவதாக காரணம் என்று நாம் பார்க்க போனால், நாடாளுமன்ற மாநிலங்களவை என்பது நேற்றைக்கு துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சுமார் 12:30 மணி அளவில் நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் ஆய்வு கூட்டம் என்பது நடைபெறுவதற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருந்தது. நாடாளுமன்ற மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று மாநிலங்களவை நடத்தி கொண்டிருந்த ஜெகதீப் தன்கர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் பாஜகவினுடைய அவை தலைவராக இருந்த JB நட்டா, அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட 2 பேரும் அந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தை மாலை 4:30 மணிக்கு நடத்தலாம் என்று கூறியதை தொடர்ந்து அந்த கூட்டம் என்பது 4:30 மணிக்கு கூட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் வழக்கம் போல 4:30 மணிக்கு கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அவை மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர், எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மட்டுமல்லாமல் JB நட்டா ஆகிய இருவருமே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது தெரிவிக்கப்படவில்லை. நாங்கள் 2 பேரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலை கூட அந்த கூட்டத்தின் தலைமையை ஏற்று நடத்த இருந்த ஜெகதீப் தன்கருக்கு தெரிவிக்கப்படவில்லை. இது ஜெகதீப் தன்கருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இரண்டாவதாக, டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மா இல்லத்தில் கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்துல நீதித்துறை மீதான கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்டு ஜெகதீப் தன்கரிடம் ஏற்கனவே ஒரு மனுவை வழங்கியிருக்கிறார்கள். அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஜெகதீப் தன்கர். இதை மத்திய அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்ததாக, ஜெகதீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் சில மாதங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கொண்டு வந்த பிறகு தன்கரினுடைய நடவடிக்கை எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பதாக பாஜக தலைமை கருதி இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஜெகதீப் தன்கர்
பல எதிர்க்கட்சி முக்கிய தலைவர்களை சந்தித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சியினுடைய தலைவராகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கின்ற மல்லிகார்ஜுன கார்கே மட்டுமல்லாமல் 2 தினங்களுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் சந்தித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களையும் தொடர்ந்து ஜெகதீப் தன்கர் சந்தித்து வந்தார் என்பதும் ஒரு முரண்பாடான ஒரு செய்தியாக பாஜக தலைமை பார்க்கிறது. இது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு நடைபெற்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது காங்கிரஸ் எம்பி அபிஷேக் மனு சிங்விக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை எண் 222 பணம் எடுக்கப்பட்ட விவகாரத்தில் ஆளும் கட்சியினுடைய பேச்சிற்கு தன்கர் மதிப்பளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஜெகதீப் தன்கருடைய அண்மை கால செயல்பாடுகள்ல ஆளும் கட்சி எம்பிக்கள் ஏராளமானோர் தங்களது அதிருப்தியை கட்சியினுடைய தலைமையிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்று பல்வேறு கருத்துக்கள் கூறப்படுகிறது. ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவராக இவ்வளவு நாள் நேற்று வரை இருந்தார். தனது ராஜினாமாவை திடீரென்று செய்வதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்பது பற்றி பல்வேறு கேள்விகளை மக்கள் மனதில் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரத்திலும் பேசப்படும் ஒரு பொருளாக இருக்கிறது. 2027ஆம் ஆண்டு வரை அவர் குடியரசு துணைத் தலைவராக பதவி இருக்கும் இந்த நிலையில் தனது உடல்நிலையை காரணம் காட்டி நேற்று ஏன் திடீரென்று ராஜினாமா செய்திருக்கிறார்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்று வெளிப்படையாக அனைவராலும் பேசப்பட்டாலும் அதில் உண்மை என்ன என்பது ராஜினாமா செய்திருக்கிற ஜெகதீப் தன்கர் தெரிவித்தால் மட்டுமே தெரிய வரும். அது அவர் வெளிப்படையாக சொல்வாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லது போக போக ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமா செய்வதற்கு யார் அழுத்தம் கொடுத்தார் என்பது பற்றி போக போகத்தான் நமக்கு தெரிய வரும். அந்த செய்தி நமக்கு கிடைப்பதற்கு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.